நேற்று வரை உங்களுடைய கொள்கையை ஏற்று உங்களுடைய பயணிச்ச அந்த காளியம்மாள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தமிழருடைய தலைமையில நான் போய் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது நம்ம தங்கச்சி, நம்ம வளர்த்த பிள்ளை, நம்ம தங்கச்சி நல்லா வரணும்னு தான் நம்ம கொண்டு வந்தோம். என் தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது எங்களுடைய அதுக்கு வாழ்த்துக்கள். என்னோட தங்கைக்கு வாழ்த்து. நாம் தமிழர் அப்படின்ற இயக்கத்துலதான் உங்களுடைய அந்த கொள்கையை பிடிச்சுதான் உங்களுடைய உடனே பயணிச்சாங்க. இல்ல, அதுவே சொல்லுது பாருங்க. இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. என் தங்கச்சியே சொல்லுது பாருங்க பேட்டின. நான் என்னோட சேர்றதுக்கு முன்னாடி 2010 அதிமுக மகளிர் பொறுப்புல இருந்தேன்னு சொல்லுது. அப்ப அங்க இருந்துதான் எங்க கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எது பிடிக்காம அது திரும்பி போனாங்க? உங்களுடைய அந்த தமிழர் கொள்கை நீங்க எல்லாமே நாட்டுக்கு நல்லதுதான், மக்களுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க, பேசுறீங்க. அதோட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க மனமாற்றம் வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கூட்டணியில சேர்றதுக்காக நாங்க விஜய்க்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அது அந்த மாதிரி எதுவும் உங்க கருத்துல? அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். எனக்கு கொடுக்காத நெருக்கடியில இந்த அரசுகள் கொடுத்துருக்கும் மற்றவங்களுக்கு நினைக்கிறீங்களா? என் மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு வழக்கு இருக்குன்னு சொல்லுங்க. 260 வழக்கு இருக்கு. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. நான் போகாத சிறைன்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளில் என் மேலதான், எங்க கட்சி பிள்ளைகள் மேலதான் எண்ணெய் ஏவப்பட்டிருக்கு. திடீர்னு என் சின்னத்தை எடுத்து மிரட்டும், என்னென்னவோ செய்யும். அது நீங்க எடுத்துக்கிற முடிவு தான். ஒரு நேர்மையாளனுக்கு மட்டும்தான் திமிரும் துணிவும் வரும். நாம இருந்தோம்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன வேணாலும் பண்ணு பாப்பா, அவ்வளவுதானே. சிறையில போடுவா, தூக்கில போட முடியாதுல்ல. அதுக்கு பயப்படாம இருக்கணும். மிரட்டுது, உருட்டுது, அதுக்கெல்லாம் பயந்தா இந்த வேலைக்கு வரக்கூடாது. இல்ல, சிவகங்கையில, திருநெல்வேலியில எல்லாத்திலும் நடக்குது. இது காக்குறவனே கொலைகாரனா மாறினா ஒன்றும் பண்ண முடியாது. நாடு அப்படி இருக்கு. இங்க சட்டம் இருக்கு, ஒழுங்கு இல்லை. அதை காப்பாற்றணும்னா இந்த ஆட்சியை மாற்றணும். நீங்க இந்த ஆட்சி நீங்க என்ன தம்பி அடிப்படை புரிஞ்சுக்கணும். திமுக, அதிமுக இந்த கட்சிகள் தான் 60 ஆண்டுகளா மாறி மாறி ஆளுது. உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியை உங்க எல்லாருக்கும் முன்னாடியே அனுப்பலை. தமிழ்நாடு எவ்வளவு சிக்கல்ல இருக்கு, எவ்வளவு ஏழ்மை வறுமையில இந்த நாடே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லா உரிமையிலையும் நம்ம பறி கொடுத்துட்டோம். அதை பட்டியலிட்டா ரொம்ப பெருசு. கல்வி மாநில திட்டத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு, கச்சத்தீவு போயிடுச்சு, காவிரியுமே போயிடுச்சு, நிலமெங்கும் நச்சு ஆலைகள், எல்லா உரிமையும் போயிடுது, மொத்த வரியுமே போயிருது. இது எல்லாத்தையும் பறி கொடுத்தது இந்த கட்சிகள், பறிச்சுக்கிட்டு போனது அந்த 2 கட்சிகள். உங்களுக்கு புரியுது? இப்ப எல்லா துன்பத்தையும் தந்தது இவர்கள் தான். இப்ப இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டிருக்கு. ஆள் மாறுதோ, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதா? இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் சாராயம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்குது, இவங்க வந்தாலும் மலையை வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் வெட்டுவாங்க, இவங்க வந்தாலும் கையெழுத்து போடுற கமிஷன் கேட்பாங்க, இவங்க வந்தாலும் வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா காசு. உங்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே போட்டி. எப்படின்னா, இவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், அவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம், இவர் வந்தா எங்க போனாலும் இலவசம். அப்படின்னா இது எப்படி? அப்ப இந்த ஆட்சி முறை மாறணும், ஆட்சி முறை மாறணும். அப்ப நான் வந்தா நீங்க தொற்றுவியா? அப்படி தொற்றுவியா? காவல் நிலையத்துல எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். சேட்டை செய்ய முடியாது. சட்டியை கழறா, உட்கார்றா, அந்த சேட்டை எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தவறு பண்ணிட்டேன்னா பணி இட நீக்கமோ கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ், உடனே பணி நீக்கம். சான்றிதழ் செல்லாது, கையெழுத்து உடனே உன்னை தூக்கி தூர வீசிடும்.